மகரம் பேண வேண்டி வரும். உங்க சகோதரியை கூட்டிக் கொண்டு போறீங்க, சகோதரியின் கணவன் உங்களுடைய மனைவிக்கு மகரம் இல்லை, அவர்கள் வித்தியாசமானவர்கள். இஸ்லாம் ஒரு முறையை காட்டிருக்கிறது. இந்த முறை பிரகாரம் நாம் ஒரு வாழ்க்கையை, ஒரு பிரயாணத்தை, நம்முடைய சுற்றுலாவை, நம்முடைய அந்த பயணத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்றிருந்தால் அல்லாஹுடைய அருளுக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் உரிய மக்களாக நாம் இருப்போம். ஏனென்று சொன்னால் பிரயாணத்தில் அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வாகனத்தில் ஏறுகிறோம், இரும்பு கட்டையில் நாங்கள் பயணம் செய்கிறோம். அந்த இரும்பை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தவன் அல்லாஹ். வாகனம் பிரயாணம் செய்து கொண்டு வாகனம் பாதையில் வாகனித்துக் கொண்டிருக்கிறோம். எதுவும் நடக்கலாம், எந்த நேரத்தில் எங்களுடைய மௌத்து வரும் என்பது தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான அபாயமான பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். நூறடியாவுக்கு எத்தனையோ சகோதரர்கள் உல்லாசமாக அன்பாக நாங்கள் இந்த காலத்தை கழிக்க வேண்டும் என்று போனவர்கள் திரும்பி வரும் பொழுதே மையத்தூடாக வந்த கதைகளும் சம்பவங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே பயணிக்கக்கூடியவர்கள், வாகனிக்கக்கூடியவர்கள், பிரயாணம் போகக்கூடியவர்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொண்டு சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். எங்களுக்கு தெரியும் இந்த துஆவினுடைய அர்த்தத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்றிருந்தால் பிரயாணிக்கக்கூடியவர்கள், வாகனிக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டே பிரயாணம் செய்வார்கள். எனவே உல்லாசமான பிரயாணத்துக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது. குர்ஆன் சொல்லி இருக்கிறது, டெட் சீயை போய்த்து பார்த்துட்டு வாருங்கள். எங்களுக்கு ஜோர்தான் இருக்கிறது, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டம் வாழ்ந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் டெட் சீ, அதாவது சுதூம் என்று சொல்லக்கூடிய கிராமம். அந்த கிராமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் ஒரு ஓட்டில் உள்ள ரொட்டியை தூக்கி மறுபக்கமாக பரட்டி விடுவது போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். பெண்கள் என்ன செய்வார்கள்? ரொட்டி சுட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கம் வெந்து விட்டது, மறுபக்கத்தை பரட்டி வைக்க வேண்டும். என்ன செய்வார்கள்? ஒரு ஓட்டில் இருக்கக்கூடிய ரொட்டியை தூக்கி மறுபக்கமாக பரட்டுவது போல அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் சுதூம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தை ஃபஜஅல்னா ஆலியஹா ஸாஃபிலஹா, அதனுடைய மேல் பக்கத்தை நாங்கள் கீழ்ப்பக்கமாக மாற்றிவிட்டோம். அப்ப கீழ்ப்பக்கமாக மாற்றினதுக்கு பிறகு குர்ஆன் ஒரு ஆச்சரியத்தை சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு நாங்க விஞ்ஞானத்தில் படிக்கிறோம், சயின்ஸ் விஞ்ஞானத்தில் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, பவர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. ஒரு பந்த மேல போட்டா பந்த என்ன செய்து கீழுக்கு வருகிறது. ஏன் காரணம்? பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த டெட் சீல நாங்க ஒரு குதிரத்தை வைத்திருக்கிறோம், ஒரு அத்தாட்சியை வைத்திருக்கிறோம். நீங்க போய்த்து பாருங்க. என்ன போய்த்து பாருங்கன்னு சொன்னா, தண்ணிக்கு மேல மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கார்களாம். தண்ணிக்கு மேல தண்ணீர் தாழ்றாங்க இல்ல. ஏன் காரணம் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் கிராவிட்டி இல்லங்க. ஏன் காரணம் என்றால் பூமியினுடைய மேல் பக்கம் கீழ்ப்பக்கமாக மாறிவிட்டது. பூமியினுடைய கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் கீழ்ப்பக்கமாக மாறி கீழ்ப்பக்கம் மேல் பக்கமாக இருக்கிறது. இதனால தண்ணீர மக்கள் தாழ மாட்டார்கள். தண்ணீருடைய அழுத்தம் மிகவும் கட்டியாக இருக்குது. மக்கள் அதுக்கு மேல் உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அது உல்லாசமாக இருக்கப்பட வேண்டிய இடம் அல்ல, அல்லாஹுடைய அதாபை பயப்படப்பட வேண்டிய இடம். எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இடத்தை பார்த்துட்டு வாருங்கள். அல்லாஹுடைய பூமியில போங்கோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். 4 திசைகளில் போய் அல்லாஹுடைய குதிரத்தை நீங்கள் பார்த்துட்டு வாருங்கள். ஒரு கடலை பார்த்து அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடாதா? ஒரு மரத்தை பார்த்து அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடாதா? தேரை மரத்தினுடைய செடிகளை, மரங்களை பார்த்து அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாதா? இப்படிப்பட்ட நியாமத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, என்னுடைய சுவர்க்கம் எப்படியாக இருக்கும்? மலை கும்பங்களை பார்க்கும் பொழுது குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த மலைகள் எல்லாம் பஞ்சாக பறக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்றிருந்தால் என்னுடைய செய்தி எப்படியாக இருக்கும்? இப்படிப்பட்டவர்களாகத்தான் நீங்கள் இருப்பார்கள். குதிரத்துகளை பார்க்கும் பொழுது, அத்தாட்சிகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய மௌத்தை ஞாபகப்படுத்தி பார்ப்பார்கள். எனவே உல்லாசமான பிரயாணத்துக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. எனவே இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, வாப்பாவிடத்தில் அன்பு தந்தையே, இந்த யூசுஃபை எங்களுடன் சேர்த்து நீங்க நாளைக்கு அனுப்பிவிடுங்கள். எதற்காக வேண்டிய ஏறத்தான் நாங்கள் உல்லாசமாக விளையாடப் போகிறோம், உல்லாசமாக எங்களுடைய காலத்தை கழிக்கப் போகிறோம், நாங்கள் விளையாடப் போகிறோம், நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்து தருவோம் என்று சொல்லி வாப்பாவிடத்தில் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் வாங்க வேண்டும். என்ன சொல்ற தமிழ்ல? ஒரு மன்னிப்பு வாங்க வேண்டும். அனுப்ப முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, உங்களோட கையில தந்தா நீங்க அநியாயம் செய்வீங்கன்னு முகத்தை பார்த்து சொல்ல முடியாது. இதற்கு ஒரு என்ன செய்கிறார்கள்? நாங்க சொல்லுவோம், எங்களோட பாசில் ஒரு மல்பா போட்டாங்க, அல்லது ஒரு வகையான விதத்தில் இந்த பேச்சை மறுபக்கமாக திருப்பி விட்டார்கள் என்று சொல்லி சொன்னாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
قال إني ليحزنني நிச்சயமா என்னை கவலைக்குள்ளே ஆக்கிவிட்டது அன் தذهبوا به நீங்கள் என்னை விட்டும் அவரை எடுத்துக் கொண்டு போவது, என்னை விட்டு அவரை பிரிப்பதை நான் பிரியப்படவில்லை, நான் விரும்பவில்லை என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஅகாஃபு அது மட்டுமல்ல, நான் பயப்படுகிறேன் ஐயக்குலஹு ذئب ஒரு ஓநாய்கள் அவரை சாப்பிட்டு விடுமோ தெரியாது, ஓநாய் அவரை சாப்பிட்டு விடலாம் என்ற அச்சமும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்க விரும்பியல்ல வஅன்தும் அன்ஹு காஃபிலூன், நீங்களும் அங்க போனதுக்கு பிறகு விளையாட்டு பராக்கில் உங்களுடைய காலத்தை கழிக்க நீங்கள் மறந்துவிட்டு நீங்கள் அவரை விட்டு பராக்கான சந்தர்ப்பத்தில் ஒரு ஓநாய் வந்து அவரை சாப்பிட்டு விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து தன்னுடைய குழந்தைகளை பார்த்து சொன்னார்கள். இந்த இடத்தில் மிகவும் ஒரு ஆழமான கருத்தை உலமாக்கள் மிகவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒன்று, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில் பயம் இருந்தது. இந்த சகோதரர்கள் பொறாமைக்காரர்கள், அதனால நான் சொன்னார்கள் கனவை கூட சொல்ல வேண்டாம், அந்த கனவை நீங்க சொன்ன உனக்கு அநியாயம் செய்வார்கள் என்பதை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவை முன்வைத்தார்கள். இப்பொழுது பொறாமை இன்னும் ஆகிவிட்டது. இப்ப சொல்றாங்க ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இன்னீ லயஹ்ஸுனுனி நிச்சயமாக என்னை கவலைக்குள்ளாய் ஆக்கிவிட்டது அன் தذهبوا به நீங்கள் அவரை என்னை விட்டும் பிரித்து எடுத்துக்கொண்டு போவது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது மட்டுமல்ல வஅகாஃபு எனக்கு பயமாக இருக்குது ஐயக்குலஹு ذئب ஒரு ஓநாய் அவரை சாப்பிட்டு விடுமோ என்ற அச்சமும் எனக்கு இருக்குது சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவரை ஓநாய் சாப்பிடும் வரைக்கும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. வஅன்தும் அன்ஹு காஃபிலூன் நீங்க அங்க போனதுக்கு பிறகு விளையாட்டு பராக்கில் நீங்கள் பராக்காகி விடுவீர்கள். இவர் சின்ன ஒரு குழந்தை தனித்து விடுவாரு, இந்த கட்டத்தில் ஓநாய் வந்து சாப்பிட்டு விடலாமே என்றும் அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு முன்வைத்தார்கள். இந்த கட்டத்தில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னார்கள் ஓநாய் சாப்பிட்டு விடும் என்பதாக? இமாம்கள் அதாவது வஹ்ப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க சொல்றாங்க, அன்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கான ரஆ ஃபில் மனாமி அன்ன ذئبا شد على يوسف فكان يخاف من ذلك. அதாவது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கனவுல கண்டார்கள், யூசுஃபை ஒரு ஓநாய் கவ்விக்கொண்டு போவதை கனவில் கண்டார்கள். அதைத்தான் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்றும் சில உலமாக்களுடைய கருத்தை வஹ்ப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, சகோதரர்களே, இந்த கட்டத்தில் இந்த ஆயத்தினுடைய தஃசீர் ஏதாலும் இருக்கிறது. அதாவது ஒரு குழந்தைக்கும் ஒரு தந்தைக்கும் இடையில் உள்ள பேச்சுவார்த்தைகள் எப்படி அமைய வேண்டும், குழந்தைகள் எப்படிப்பட்ட அட்வான்ஸ், அதாவது எப்படிப்பட்ட விதத்தில் தாய் தந்தையை வைத்து பாடம் படிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த ஆயத்துக்கு விளக்கமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உட்பட ஏராளமான முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்தை வைத்து ஒரு குழந்தைக்கும் ஒரு தந்தைக்கும் இடையில் உள்ள பேச்சுவார்த்தைகள், அஹ்லாக்குகள், பண்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சொல்றாங்க இவர்களுக்கு தெரியாது ஒரு விடயம், என்ன விஷயம் தெரியாதுன்னு சொன்னால் அதை பற்றி ஆரம்பித்தால் நேரம் போய் முடிந்து விட்டது, இது ஆரம்பித்தால் இது முடியாத தொடராக இருக்கும். எனவே இந்த விஜயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். அப்பொழுது சொன்னாங்க ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் அனுப்ப மாட்டேன், நீங்க எடுத்துக்கொண்டு போவதனால எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கவலை ஏற்படுகிறது, இரண்டாவது பயமும் ஏற்படுகிறது. என்ன பயம் என்று சொன்னால் அவரை ஊனாய் சாப்பிட்டு விடும். அப்பதான் சொன்னாங்க சகோதரர்கள், குழந்தைகள் சொல்றாங்க வாப்பாவை பார்த்து, லஇன் அக்கலஹு ذئب வாப்பா அவரை ஓநாய் சாப்பிடுமா, அது எப்படி முடியும்? நாங்க தானே இருக்கிறோம் ஜவான்களாக, நாங்க தான் இருக்கிறோம் பெரிய ஒரு கூட்டம், 10 பேர் இருக்கிறோம், 10 பேருக்கு மத்தியில நாங்க இவரை வச்சு நாங்க பாதுகாப்போம். இன்னா இதன் லஹாசிரூன், நீங்க சொல்லுவது பிரகாரம் 10 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் ஜவான்கள் இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு ஓநாய் வந்து சாப்பிட்டு போகும் என்றிருந்தால் நாங்க பெரிய நஷ்டவாளிகள் அல்லவா என்று சொல்லி ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதர குழந்தைகள் ஹஜ்ரத் யாக்கூபை பார்த்து முறைப்பாடு செய்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். இதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதம் உள்ளதை சொல்லி காட்டுகிறான். எனவே அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ்
13, 14 திருவசனங்களில் தஃசீரிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனை கலாமை விளங்கி அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.